தொடர்ந்து 7வது ஆண்டாக இன்றைக்கு ஏழை மக்களுக்கு அரிசி மற்றும் தேவையான பொருட்கள் அடங்கிய ஒரு நிவாரண பொருள் ஒரு கிட் அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில எல்லா பொருளும் போட்டு அந்த உதவி செய்யக்கூடிய அருமை சகோதரர் சிறப்பான முறையிலே நான் கூட இவ்வளவு நல்லா பேசுறேன் தெரியல. நமக்கு இன்னொரு வேலை வந்துச்சு. அக்கீம் நிறைய பக்கம் மைக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை போச்சு. அவ்வளவு நல்லா அப்படி சிறப்பான முறையில ஒரு எழுச்சியான உரையை இங்கே நிகழ்த்தி அது மட்டுமல்ல இன்னைக்கு நிறைய ஏழை சகோதர சகோதரிகள் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அதே போல குடும்பம் எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த உதவியை செய்வது பெருமையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களது மாவட்ட சிறுபான்மை பிரிவுடைய அனைத்து இந்திய அண்ணா சிறந்த பேச்சாளருமான கோட்டை அக்கீம் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய நம்முடைய ஜமாத்துடைய நிர்வாகிகள், ஜமாத்துடைய தலைவர் ஹாஜி பாய் அவர்களே, சிராஜுதீன் அவர்களே, அதே போல சாகுல் அமீத் அவர்களே, மொய்தீன் அவர்களே, திருமலை நகர் அசோசியேஷன் நிர்வாகிகளே, அதே போல அறக்கட்டளை அத்தனை உறுப்பினர்களுக்கு நிர்வாகிகளே, தலைவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கூடிய இந்த பகுதியினுடைய பகுதி செயலாளர் அருமை தம்பி ரஃபீக் அவர்களே, பகுதி செயலாளர் அருமை தம்பி முஸ்தேன் அவர்களே, அதே போல பகுதி செயலர் மதனகோபால் அவர்களே, கோபால் அவர்களே மற்றும் வார்டுடைய செயலாளர்கள் முஜி அவர்களே, வினோதி அவர்களே, இங்க இன்னும் நிறைய நிர்வாகிகள் நிறைய வந்திருக்கீங்க. அத்தனை பேருடைய இங்க வரக்கூடிய அத்தனை பூ மார்க்கெட் நம்முடைய பூ மார்க்கெட் அந்த அசோசியேஷனுடைய பொறுப்பாளரும் நம்முடைய கழகத்துடைய முக்கிய நிர்வாகியுமான நம்முடைய ரவிச்சந்திரன் அவர்களே, அதே போல ஆட்டோ காஜா உட்பட அத்தனை பேருக்கும் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் நன்றி வந்த வணக்கத்தை உரித்தாக்கி தம்பி பொதுவாக சொல்லிடலாம். சரியா? எல்லாத்துக்கும் நன்றி. இவருடைய பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் அத்தனை சகோதரிகளுக்கும் நன்றி வந்த வணக்கத்தை உரித்தாக்கி நேற்றைக்கு முன்தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இப்தார்